வெல்கம் டு மை யூடியூப் சேனலோட பேர் கண்ணன் டியூஷன் பாயிண்ட். இந்த வீடியோவில் அக்கௌண்டன்சியில் 1000 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நம்பர் 1, preparation of trial balance helps detection of A, errors of principle, B, compensating error, C, errors of whole omission, D, clerical error. So errors of principle ங்கிறது ட்ரையல் பேலன்ஸ் டேலி ஆகிடும், அதனால் அது கண்டுபிடிக்க முடியாது. காம்பன்சேட்டிங் எரருங்கிறது ஏக்கு பதிலாக பியை போடுறது, அந்த மாதிரி பண்ணுறது. பர்ச்சேஸுக்கு பதிலாக வேறு ஒரு இதை என்ட்ரி போடுறது. ஸோ அதுவும் கண்டுபிடிக்க முடியாது, டேலி ஆகிடும். எரர்ஸ் ஆஃப் ஹோல் ஒமிஷன், ஒரு டிரான்சாக்ஷனையே விட்டால் ஒன்றும் ஆகாது, டெபிட்டும் இல்லை கிரெடிட்டும் இல்லை, அதனால் ஒன்றும் ஆகாது. இந்த டி கிளரிக்கல் எரர் அப்படிங்கிறது தான் ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜ் எழுதும்போது மாற்றி எழுதுறது, அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸு டேலி ஆகாது. ஸோ டி கிளரிக்கல் எரர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். செகண்ட் ஒன், எரர்ஸ் ஆஃப் எ பிரின்சிபல் அரைஸ் வென் ஏ ப்ராப்பர் டிஸ்டிங்ஷன் இஸ் நாட் மேட் பிட்வீன் கேபிட்டல் அண்டு ரெவின்யூ, பி there is an omission of transaction, C, wrong amounts are entered in the subsidiary books, D, transaction are entered in the wrong subsidiary books. Errors of a principleங்கிறதுனா கேபிட்டலுக்கும் ரெவின்யூவுக்கும் டிஸ்டிங்ஷன் பண்ணாமல் நம்ம போடுறது. சப்போஸ் ஒரு நியூ மெஷினரியை வாங்கிட்டு இன்ஸ்டலேஷன் காஸ்ட்டை வேஜஸ் அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணுறது, அது மெஷினரி அக்கௌண்ட்டில் தான் டெபிட் பண்ணணும், கேபிட்டலைஸ் தான் பண்ணணும். ஆனால் வேஜஸ் அக்கௌண்ட்டில் ரெவின்யூ ஹெட்டில் போடுறது. ஸோ அந்த டிஸ்டிங்ஷனை சரியாக பண்ணாமல் வரக்கூடிய எரருக்கு பேர் தான் எரர் ஆஃப் பிரின்சிபல். அதனால் ஏ ப்ராப்பர் டிஸ்டிங்ஷன் இஸ் நாட் மேட் பிட்வீன் கேபிட்டல் அண்டு ரெவின்யூங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட், விச் அக்கௌண்ட் இஸ் ஜென்ரலி யூஸ்டு ஃபார் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்? ஏ மெமரண்டம் அக்கௌண்ட், பி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட், சி ரெக்டிஃபிகேஷன் அக்கௌண்ட், டி அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். பி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். Fourth one, goods worth rupees 12,000 returned by A and Co were taken into stock but no entry passed is an example of A, commission, B, principal, C, omission, D, compensatory. இது சேல்ஸ் ரிட்டர்ன். குட்ஸ் ஒர்த் ரிட்டர்ன்டு பை ஏ அண்ட் கோ, இது சேல்ஸ் ரிட்டர்ன். இந்த ஸ்டாக்கில் பொருளை வாங்கி வச்சுட்டாங்க, ஆனால் என்ட்ரி போடலை, அதாவது கம்ப்ளீட் ஒமிஷன் இது. அதனால் சி ஒமிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 5, சேல் ஆஃப் ஓல்டு ஃபர்னிச்சர் ஃபார் rupees 5,000 entered in the sales book is an example of A, commission, B, principal, C, omission, D, compensatory. அதான் கேபிட்டலுக்கும் ரெவின்யூக்கும். ஓல்டு ஃபர்னிச்சரை விற்றோன்னா ஓல்டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை தான் கிரெடிட் கொடுக்கணும், இது சேல்ஸ் அக்கௌண்ட்டில் போடக்கூடாது. ஸோ எரர் ஆஃப் பிரின்சிபல், அதனால் பி பிரின்சிபல்ங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், which account should not be given effect instead of profit and loss account, loss adjustment account, when rectification is done during a subsequent trading period? During a subsequent trading period அப்படின்னு இருந்தால்
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை தான் யூஸ் பண்ணணும். எந்த அக்கௌண்ட்டுக்கு பதிலாக? ஏ பர்சனல் அக்கௌண்ட், பி ரியல் அக்கௌண்ட், சி நாமினல் அக்கௌண்ட், டி வந்து ஆல் த எபோவ். சி நாமினல் அக்கௌண்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 7. The total of discount column on the debit side of the cash book was undercashed by rupees 4,000. The correct total being 9,000. And the same was wrongly posted to the credit of discount account. The error would result in overstatement of profit by A rupees 4,000, B rupees 9,000, C rupees 13,000, D rupees 18,000. டெபிட் சைட் ஆஃப் த கேஷ் புக் அப்படின்னாலே அதுக்கு பேர் டிஸ்கவுண்ட் அலவுடு. டிஸ்கவுண்ட் அலவுடில் 9,000 ருபீஸ் போடணும். அதை வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் 4,000 போட்டிருக்காங்க. 9,000 போடலை. 9,000 போட்டிருந்தா லாபம் வந்து 9,000 கம்மி ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போது 4,000 கிரெடிட்டில் போட்டால் அது வேற சேர்ந்து, ஸோ 13,000 ருபீஸ் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்னு வரும். அதனால சி 13,000 rupees is the correct answer. Next one, the total of discount column on the debit side of the cash book was overcast by rupees 12,000. The correct total being 5,000. And the same was wrongly posted to the credit of discount. The error would result in overstatement of profit by. இப்போது டிஸ்கவுண்ட் அலவுடுங்கிறது 5,000 ரூபாய். ஆனால் 12,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் கொண்டு போய் போட்டிருக்காங்க. அப்படின்னா 5,000 போட வேண்டியது போடலை. அதுவே வந்து ப்ராஃபிட்டை அதிகமாக காமிக்கும். போட வேண்டியது போடலை. 12,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ரிசீவ்டுன்னு வேற காமிச்சிருக்காங்க. அதனால 17,000 ருபீஸ் ஓவர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டு காமிக்கும். அதனால சி 17,000 is the correct answer. 9. The total of the discount column on the credit side of the cash book was undercast by rupees 1,000. The correct total being 3,000. And the same was wrongly posted to the debit of the discount. The error would result in understatement of profit by. அதாவது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு அது 3,000 ருபீஸு. அதை கொண்டு போய் டிஸ்கவுண்ட் அலவுடில் 1,000 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. டிஸ்கவுண்ட்டு ரிசீவ்டு 3,000 போடலை. டிஸ்கவுண்ட் அலவுடில் அது ஏற்கனவே வந்து லாபத்தை குறைக்கும். டிஸ்கவுண்ட் அலவுடுன்னா அது ஒரு 1,000 ரூபாய் போட்டிருக்காங்க. ஸோ மொத்தமாக எவ்வளோ லாபத்தை குறைக்குது? இது ஒரு 1,000 ரூபாய், அது ஒரு 3,000 ரூபாய், டோட்டலாக 4,000 ரூபாய். சி 4,000 is the correct answer. Next one, 10. The total of discount column on the credit side of the cash book was overcast by rupees 4,500. The correct total being 6,500. And the same was wrongly posted to the debit of discount. The error would result in understatement of profit by. 4,500 வந்து கிரெடிட் சைட் ஆஃப் த கேஷ் புக்கு. அதை கொண்டு போய் டெபிட்டில் போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் ஒரு 6,500 ரூபாய் போட வேற இல்லை. டோட்டலாக 11,000 ருபீஸ் வந்து அண்டர் ஸ்டேட்மெண்ட்டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டில் போட்டிருக்கணும். அண்டர் ஸ்டேட்மெண்ட்டு வருது. அதனால ஏ வந்து 4,500, பி வந்து 6,500, சி வந்து 11,000, டி வந்து 17,500. அதனால சி 11,000 is the correct answer. 11th, credit sale of rupees 75,000 to A and Co posted to A and Co account as 57,000. Which one of the following statement is correct for rectification? A and Co account should be debited with 57,000.
B. A and Co account should be credited with 57,000. C. A and Co account should be debited with 18,000 rupees. D. A and Co account should be credited with rupees 18,000. இப்போ கிரெடிட் சேல் அப்படின்னாலே ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் டேட்டா டு சேல்ஸில் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஏ அண்ட் கோவில் போஸ்ட் பண்ணும்போது 57,000ன்னு போட்டிருக்காங்க. அதாவது ஏ அண்ட் கோ வந்து டெபிட் பண்ணியிருக்காங்க, 57,000ன்னு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னொரு 18,000 ரூபாய் டெபிட் பண்ணால் சரியாயிடும். அதனால சி, ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் rupees 18,000. 12. Total of sales return book is added short by rupees 10,000. Which one of the following statement is correct for rectification? A. Sales return account should be debited with rupees 10,000. B. Sales return account should be credited with rupees 10,000. C. Sales return account should be debited with rupees 10,000. D. Sales return account should be credited with rupees 10,000. ஸோ இப்போது சேல்ஸ் ரிட்டர்ன் புக்கு இப்போது ஆடடு ஷார்ட், அதனால் ஷார்ட்டாக போட்டிருக்காங்க 10,000. இன்னும் ஆட் பண்ணும், ஷார்ட்டாக போட்டிருக்காங்க 10,000. இப்போ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படிங்கிற அக்கௌண்ட்டு என்றைக்குமே டெபிட் பேலன்ஸு காமிக்கும். அது இப்போ கம்மியாக 10,000 ரூபாய் போட்டாங்கன்னா இன்னொரு வாட்டி 10,000 ரூபாய் டெபிட் பண்ணிட்டா சரியாயிடும். அதனால சி, இதில் வந்து ஏ, சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் rupees 10,000ங்கிறது கரெக்டான ஆன்சர். அப்புறம் 13. டோட்டல் ஆஃப் பில்ஸ் பேயபிள் புக் இஸ் ஆடட் எக்ஸஸ் பை rupees 5,000. Which one of the following statement is correct for rectification? A. Bills payable account should be debited with rupees 5,000. B. Bills payable account should be debited with rupees 10,000. C. Bills payable account should be credited with rupees 5,000. D. Bills payable account should be credited with rupees 10,000. இப்போது பில்ஸ் பேயபிள்ங்கிற அக்கௌண்ட்டு என்றைக்குமே கிரெடிட் பேலன்ஸு காமிக்கும். அது இப்போ எக்ஸஸாக இருக்குன்னா டெபிட் பண்ணணும். அதனால ஏ, பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் rupees 5,000 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 14. Purchase of rupees 5,000 by cash entered in the cash book as 500. Which one of the statement is correct for rectification? A. Purchase account should be debited with 4,500 and cash account should be credited with rupees 4,500. B. Cash account should be debited with rupees 4,500 and purchase account should be credited with rupees 4,500. C. Purchase account should be debited with 4,500. D. Cash account should be credited with 4,500. இப்போது கேஷ் புக்கில் 500ன்னு போட்டிருக்காங்க, 4,500 ரூபாய் கம்மியாக போட்டிருக்காங்க. 5,000 பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கேஷ் புக்கில் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பர்ச்சேஸில் லெட்ஜர் அக்கௌண்ட்டு போடும்போதும் அதே 500 தான் போடுவாங்க. போஸ்டிங் அது. ஸோ போஸ்டிங் போதும் 500 தான் இருக்குது. அதனால ரெண்டு அக்கௌண்ட்டுலேயுமே ஷார்ட் எவ்வளோன்னா 4,500. இப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே 4,500 இன்னும் அதிகமாக போடணுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 4,500 போட்டால் சரியாயிடும். அதனால் ஆன்சர் வந்து ஏ, பர்ச்சேஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் rupees 4,500 அண்ட் கேஷ் அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் rupees 4,500 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 15. Purchases of rupees 5,000 from A and Co on credit entered in the purchase book as 500. Which one of the statement is correct for rectification? A. Purchase account should be debited with 4,500 and A and Co account should be credited with rupees 4,500. B.
A and Co account should be debited with rupees 4,500 and purchases account should be credited with rupees 4,500. C. Purchases account should be debited with rupees 4,500. D. A and Co account should be credited with rupees 4,500. பர்ச்சேஸ் புக்கில் கம்மியாக போட்டிருக்காங்க, வெறும் 500 தான் போட்டிருக்காங்க 4,500க்கு பதிலாக. ஸோ இது ஒரு கிரெடிட் பர்ச்சேசஸ். கிரெடிட் பர்ச்சேசஸ் அப்படின்னாலே பர்ச்சேஸ் புக்கிலேருந்து கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் போகும்போது போஸ்டிங் போடும்போது அதுவும் 500 தான் போடுவாங்க. அதனால இப்போ ரெக்டிஃபிகேஷன் என்னென்னா திருப்பி ஒரு 4,500க்கு போடணும். அதாவது இதோட என்ட்ரியை திருப்பி ஒரு வாட்டி பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் எட்டார் டு ஏ அண்ட் கோ அக்கௌண்ட்டுன்னு 4,500 போடணும். அதனால ஏ பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் rupees 4,500 அண்ட் ஏ அண்ட் கோ அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் rupees 4,500 இஸ் த கரெக்ட் ஆன்சர். 16. Rupees 10,000 spent on machinery for repair debited to machinery account. Which one of the following statement is correct for rectification? A. Machinery account should be debited with rupees 10,000 and repair account should be credited with rupees 10,000. B. Repair account should be debited with rupees 10,000 and machinery account should be credited with rupees 10,000. C. Machinery account should be debited with rupees 10,000. D. Repair account should be credited with rupees 10,000. இப்போது என்ன மெஷினரி அக்கௌண்ட்டில் 10,000 போட்டிருக்காங்க. ஸோ மெஷினரி அக்கௌண்ட்டில் போட்டது தப்பு. ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்டில் போடணும். ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட்டில் போடணுன்னா டெபிட் பண்ணணும். ரிப்பேர்ஸ் அக்கௌண்ட் மெஷினரி அக்கௌண்ட்டில் டெபிட் பண்ணியிருக்காங்கன்றதுனாலேயே அதை கிரெடிட் பண்ணணும். இதுதான் ரெக்டிஃபிகேஷன் என்ட்ரி. அதனால ரிப்பேர் அக்கௌண்ட்டை வந்து டெபிட் பண்ணணும், மெஷினரி அக்கௌண்ட்டை வந்து கிரெடிட் பண்ணணும். ரிப்பேர் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் வித் rupees 10,000 அண்ட் மெஷினரி அக்கௌண்ட் ஷுட் பி கிரெடிட்டட் வித் rupees 10,000. பிங்கிறது கரெக்டான ஆன்சர். 17. Compensatory errors A. Do affect the trial balance. B. Do not affect the trial balance. C. Sometimes affect the trial balance and sometimes do not affect the trial balance. D. None of the above. காம்பன்சேட்டரி எரர் என்றைக்குமே ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. அதனால பி டு நாட் அஃபெக்ட் த ட்ரையல் பேலன்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 18. Which one of the error do affect the agreement of the trial balance? A. Errors of principle. B. Errors of complete omission. C. Entering the wrong amount in the subsidiary book. D. Wrong casting of subsidiary book. Wrong amount in the subsidiary bookல என்ட்ரி பண்ணால் அதோட கன்சர்ன்டு லெட்ஜர் அக்கௌண்ட்லேயும் அதே ராங் அமௌண்ட்டு தான். அதனால் இது வந்து அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. எரர் கம்ப்ளீட் ஒமிஷன் ஒரு டிரான்சாக்ஷனையே விட்டாலும் ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. எரர்ஸ் ஆஃப் பிரின்சிபல் அதாவது கேபிட்டல் நேச்சரை வந்து ரெவின்யூவில் கொண்டு போய் போடுறது, ரெவின்யூவை கேபிட்டலை போய் கொண்டு போடுறது, அது மாதிரி இருந்தாலும் ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணாது. ஆனால் ராங் காஸ்டிங் ஆஃப் சப்சிடரி புக்கு, சேல்ஸ் புக்கில் 100 ரூபாய் கம்மியாக காட்டுறது, டோட்டல் பண்ணும்போது கம்மியாக டோட்டல் பண்ணிடுறது, பர்ச்சேஸ் புக்கில் 5,000 ரூபாய் அதிகமாக டோட்டல் பண்ணிடுறது, அதெல்லாம் ட்ரையல் பேலன்ஸை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். ஸோ டி ராங் காஸ்டிங் ஆஃப் சப்சிடரி புக்குங்கிறது கரெக்டான ஆன்சர். 19. Which one of the error do not affect the agreement of trial balance? A. Entering the transaction in a wrong subsidiary book. B. Errors of partial omission. C. Errors in carry forward of page total of the subsidiary book. D. Errors in balancing. இதெல்லாம் வந்து do not affect the agreement. அது வந்து A. Entering the transaction in a wrong subsidiary book. கண்டிப்பாக அது வந்து சப்சிடரி புக்கை அஃபெக்ட் பண்ணாது. இனி ராங் சப்சிடரி புக்குன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக டெபிட்டோ கிரெடிட்டோ லெட்ஜர்லாம் மாறி கொடுக்க போகிறாங்க. அதனால டெபிட்டும் கிரெடிட்டும்
டேலி ஆகிடும், ட்ரையல் பேலன்ஸ் அக்ரி ஆகிடும். பாக்கி எல்லாமே வந்து கண்டிப்பாக ட்ரையல் பேலன்ஸை அஃபெக்ட் பண்ணும். அதனால ஏ என்டரிங் த டிரான்சாக்ஷன் இன் எ ராங் சப்சிடரி புக் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 20. A transaction relating to purchase of an asset entered in the purchase book. This error is an example of A. Error of principal, B. Errors of omission, C. Error of commission, D. Error of partial omission. இதுக்கு என்டரிங் அசட்டை வாங்கினா அசட் அக்கௌண்ட் டெபிட் பண்ணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணக்கூடாது. அதாவது டிஸ்டிங்ஷன் இஸ் நாட் மேடு பிட்வீன் கேபிட்டல் அண்டு ரெவின்யூ. அதனால் இது வந்து ஏ எரர் ஆஃப் பிரின்சிபல்ங்கிறது கரெக்டான ஆன்சர். 21. எரர் ஆஃப் பிரின்சிபல் அரைசஸ் வென் ஏ தெர் ஆர் ராங் போஸ்டிங்ஸ் அண்ட் ராங் காஸ்டிங்ஸ், பி there is a partial omission of a transaction, C distinction is not made between capital and revenue, D there is complete omission of a transaction. அதனால் C distinction is not made between capital and revenue is the correct answer. 22. A transaction is not recorded at all is known as an error of A principal, B complete omission, C partial omission, D duplication. B complete omission is the correct answer. 23rd. The total of purchase book was overcast. Which of the following account should be debited in the rectification journal entry? For A purchase account, B suspense account, C creditors account, D none of the above. பர்ச்சேஸ் புக்கு ஓவர் காஸ்ட் அப்படின்னாக்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுக்கணும், டெபிட் என்ன கொடுப்போம், ஓவர் காஸ்ட்னு சொல்லியிருக்கு. பர்ச்சேஸ் என்றைக்குமே டெபிட் பேலன்ஸ் கம்மி பண்ணணுன்னா கிரெடிட் கொடுக்குறோம். ஸோ டெபிட் வந்து சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கொடுக்கணும். பி சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 24. A credit purchase of furniture from A and Co was debited to purchase account. Which of the following account should be debited while rectifying this error? A purchase account, B A and Co account, C furniture account, D none of the above. Credit purchase of furniture from A and Co அப்படின்னா என்ன போட்டிருக்கணும், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் எட்டார் டு ஏ அண்ட் கோ, அதுக்கு பதிலாக அவங்க பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் கொடுக்கணும், ரெக்டிஃபை பண்ணும்போது ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்டை டெபிட் கொடுக்கணும். கேட்டிருக்கிறது என்ன, விச் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட் ஒயில் ரெக்டிஃபிகேஷன், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஷுட் பி டெபிட்டட். சி ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 25. The difference in trial balance is taken to A capital account, B trading account, C profit and loss account, D suspense account. D suspense account is the correct answer. Thank you very much. All the best. இது உங்களுக்கு இந்த MCQ part 2 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டினியூஸாக இந்த MCQ part 3 part 4 part 5ன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இம்மீடியட்டாக வரும். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு தேவைப்படும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.